யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 19-23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள். அன்று மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய உலகில் தொழில்நுட்பம் உலகத்தை இணைக்கின்றது. ஆனால் தூய ஆவியார் மட்டுமே இதயங்களை இணைக்க முடியும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பெந்தெக்கோஸ்தே பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்றைய பெருவிழாவில் நான் சிறப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ வருகின்ற 25ஆம் தேதி வெளியிடவிருக்கின்ற தன்னுடைய முதலாவது சுற்றுமடலான மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்கின்ற திருமடலின் பின்னணியில் இன்றைய இந்த பெந்தெக்கோஸ்தே விழா சிந்தனையை பகிர விரும்புகின்றேன். நம்முடைய திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் ரேனும் நோவாரம் என்கின்ற ஒரு சுற்றுமடலை 135 ஆண்டுகளுக்கு முதல் வரைந்தார். அவருடைய சிந்தனைகளை திருச்சபையிலே தொடர் விருகின்றேன் என்ற நோக்கத்தோடு 14ஆம் லியோ என்கின்ற பெயரை எடுத்த நம்முடைய திருத்தந்தை அந்த திருமடலின் 135வது ஆண்டு நிறைவாகிய மே மாதம் 15ஆம் தேதி தன்னுடைய புதிய திருமடலாகிய முதலாவது திருமடலாகிய மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்கின்ற திருமடலில் அவர் கையொப்பமிட்டிருக்கின்றார். இன்றைய இந்த பெருவிழாவில் அந்த சிந்தனைகளின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய இந்த சிந்தனைகளை பகிர விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்றால் அதனுடைய அர்த்தம் மேக்னிஃபிஷன் ஹியூமனிட்டி, உயர்ந்த ஒரு மனுக்குலம், மனிதனுடைய மாண்பை கொண்ட மனுத்துவம். அதாவது கடவுளுடைய சாயலாகவும் அவாவனியாகவும் படைக்கப்பட்ட ஒரு மனித குலம் என்கின்ற சிந்தனையில் இந்த மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்கின்ற சுற்றுமடல் வரையப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைய செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்த தொடர்பாடல்களிலே மனிதனுடைய மாண்பு, சுதந்திரம், உண்மை, அன்பு, நீதி ஆகியவை பாதுகாக்கின்ற கருவிகளாக இந்த தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றதா என்பவற்றை இந்த திருத்தந்தை ஆராய்கிறார் என்று இந்த வத்திக்கான் வட்டாரங்களிலிருந்து இது நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இன்றைய நாளிலே குறிப்பாக நம்முடைய இந்த மறைமாவட்டத்தினுடைய இந்த ஆண்டு சமூக தொடர்பு ஆண்டுகளாக இருக்கிற பொழுது இந்த திருத்தந்தையினுடைய இந்த சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த பெந்தெக்கோஸ்தே விழாவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த சமூக தொடர்பு சாதனங்கள், செயற்கை நுண்ணறிவு எல்லாம் மனிதனை கட்டுப்படுத்துகின்ற சக்தியாக மாறக்கூடாது. மனிதன் வெறும் தரவு அல்ல, அவன் வெறும் இயந்திரம் அல்ல, ஆனால் அவன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஆன்மீக பெருமை கொண்டவனாக இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே இந்த மனித மாண்பை, அன்பை, நீதியை வளர்க்கின்ற ஒரு கருவிகளாகத்தான் இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் இருக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகின்றார். குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு வேலை, கல்வி, மருத்துவம், தொடர்பாடல், சமூக நீதியாக தொடர்களிலே நன்மை செய்ய வேண்டும். ஆனால் அதை ஏழைகளை புறக்கணிக்கவும், மனித உறவுகளை பலவீனப்படுத்தவும், பொய்களை பரப்பவும், பொய் மற்றும் சுரண்டலுக்கு பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக இந்த தொழில்நுட்பம் மனிதனுக்கு செவிசாய்க்க வேண்டும், மாறாக மனிதன் தொழில்நுட்பத்தின் அடிமையாக கூடாது என்ற சிந்தனைகளை திருத்தந்தை எப்பொழுதும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த உறவாடல்கள்,
இந்த தொடர் பாடல்களை பற்றி இந்த நாளிலே ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பெந்தெகோஸ்தே விழாவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உலகில் தொடர் பாடல்கள் அதிகரித்துள்ளது. ஆனால் உண்மையான புரிதல்கள் குறைந்து கொண்டு போகிறது. பெந்தெகோஸ்தே விழாவில் இந்த உடைந்த தொடர்பாடலை தூய ஆவியின் குணமாக்கும் இறைவனின் செயலால் அது வெளிப்படுத்தப்படுகிறது. நாங்கள் இன்று அதிகமாக பேசுகிறோம், ஆனால் குறைவாக புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைய உலகம் தொடர்பாடல் உலகமாக மாறி இருக்கிறது. ஒரு பொத்தானை அமர்த்தினால் மறுபக்கத்தில் இருக்கும் எவருடனும் எங்களால் என்று பேச முடியும். அது எந்த நாடாக இருக்கலாம். ஒரு சின்ன பொத்தானை அமர்த்துகின்ற பொழுது அது உலகத்திலே எவரோடும் எங்களால் பேச முடியும். முன்பு ஒரு செய்தி சென்று அடைய நாட்கள் எடுக்கின்றன. இன்று அது வினாடிகளிலே உலகம் முழுதும் பரவுகிறது. ஆனால் இன்று நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த உறவாடல்கள் தொடர்பாடல்கள் எல்லாம் மனிதர்கள் உண்மையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள உதவுகின்றதா என்ற கேள்வியை இன்று நாங்கள் பெந்தெகோஸ்தே விழாவிலே கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று இந்த தொடர்பாடல்கள் அதிகரித்து கொண்டு போகிற பொழுது, இன்று இருக்கிற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, குடும்பங்களிலே உரையாடல்கள் குறைகின்றன. பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரே வீட்டிலிருந்தும் தனித்தனியாக அவர் வாழுகிறார்கள். சமூக ஊடகங்கள் இன்று இந்த சமூகத்திலே கோபத்தையும் வெறுப்பையும் அதிகரிக்க செய்கின்றன. நீங்கள் நான் பார்க்குறோம், சமூக ஊடகங்கள் எல்லாம் பரவுகின்ற செய்திகளினாலே கோபமும் வெறுப்பும் அதிகரிக்கிறது. அரசியல் மற்றும் இனப்பிரிவுகள் மக்களை பிரிக்கின்றன. பொய்யான செய்திகள் மனிதர்களை வழிதவறச் செய்கின்றன. இன்னும் குறிப்பாக இன்றைக்கு வார்த்தைகள் ஆயுதங்களாக மாறிவிட்டன. வார்த்தைகளை மனிதர்கள் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவேதான் என்று சொல்லுகிறாள் என்னவென்றால், உலகம் கனெக்டடாக உள்ளது, உலகம் தொடர்பிலே இருக்கிறது. ஆனால் அது கம்யூனியனாக இல்லை, ஒருமைப்பாட்டாக. நாங்கள் பரிமாறுகிற செய்திகள் எங்கள் இதயங்களை இணைத்து ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்ட மக்களாக இருந்த ஆதி திருச்சபையைப் போல இந்த தொடர்பாடல்கள் உருவாக்குகிறது என்றால் அது கேள்விக்குறிகளாகத்தான் இருக்கிறது. மொத்தத்திலே அன்பார்ந்தவர்களே, இன்று மனிதர்கள் வைஃபை வலைப்பின்னர்களால் இணைக்கப்படுகிறார்கள், சமூக வலைப்பின்னர்களால் இணைக்கப்படுகிறார்கள், மின்னணு வலைப்பின்னர்களால், செயற்கைக்கோள் தொடர்பாடுகளால், செயற்கை நுண்ணறிவுகளால், உடனடியாக செய்தி அனுப்புகின்ற பரிமாற்றங்களால் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நிலைமைகளை பார்க்கிற பொழுது இன்று குடும்பங்கள் சிதைகின்றன, நட்புகள் சிதைகின்றன, இன்று சமுதாயங்கள் பெறுகின்றன. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பெந்தெகோஸ்தே விழாவிலே இந்த தொடர்பாடல்கள் நல்ல வழியாக புனிதப்படுத்தப்பட வேண்டுமென்றால் அது ஆவியினால் அச்சிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் குறிப்பாக பெந்தெகோஸ்தே விழாவை எங்களுக்கு தருகிறது. இந்த பெந்தெகோஸ்தே விழாவை பற்றிய இந்த செய்தியை 2ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். இது தொடர்பாடலை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. பெந்தெகோஸ்தே விழாவிலே திசை தவறிய மனித தொடர்பாடலுக்கு இறைவன் கொடுத்த திசை காட்டியாக இந்த பரிசுத்த ஆவி வருகிறார். ஆகவே தான் இந்த பெந்தெகோஸ்தே விழாவை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது இது உடைந்த உறவுகளை குணமாக்குகின்ற விழா, காயப்பட்ட வார்த்தைகளை குணப்படுத்தும் விழா, மனித இதயங்களை மீண்டும் இணைக்கின்ற விழா. ஆகவேதான் தூய ஆவி இல்லாத தொடர்பாடல் வெறும் சத்தமாக இருக்கும், தூய ஆவி நிரம்பிய தொடர்பாடல்கள் ரட்சிப்பாக மாறும். இன்று இந்த முதல் வாசகத்தை நாங்கள் பாபேல் கோபுரத்தோடு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்பார்களே. இந்த பெந்தெகோஸ்தே விழாவுக்கு முரணான ஒரு நிகழ்வை பார்க்கிற பொழுது அது பாபேல் கோபுரமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மனிதர்கள் தங்களுடைய அகந்தையிலே இருந்து ஒரு பெரும் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் அந்த அகந்தையூடாக தங்களுடைய பெருமைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற வினத்தோடு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டிய பொழுது ஒரே வார்த்தை பேசிய மக்களை இறைவன் பிரித்து விடுகிறார். அவருடைய தொடர்பாடுகள் பிரிக்கப்படுகிறது. ஒருவர் சொல்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே ஒரு மனித குலத்துக்குள்ளே ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்ட ஒரு பாபேல் கோபுரத்தினுடைய அதற்கு முரணாக இன்று நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பெந்தெகோஸ்தே விழா.
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே மனிதர்கள் ஒன்று கூடி ஒரு பெரும் கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவருடைய நோக்கம், நாம் நமக்கே பேர் உண்டாக்குவோம். அங்கே இறைவனுடைய மையம் இல்லை, அகந்தை, மனிதனுடைய அகந்தை மனிதமாக மாறுகிறது. ஆகவேதான் இந்த பாபேல் கோபுரத்திலே இருந்த மக்கள் அங்கே இருக்கிற பொழுது அங்கே இறைவன் அவருடைய மொழியை குழப்புகின்றார். இன்றைக்கு நாங்கள் பெந்தெக்கோஸ்தே விழாவை பார்க்கிற பொழுது, இந்த பெந்தெக்கோஸ்தே விழாவுக்கும் பாபேல் கோபுரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பாபேலில் மனிதன் மேலே ஏற முற்பட்டான், பெந்தெக்கோஸ்தேயில் ஆவியானவர் கீழே இறங்குகிறார். பாபேல் கோபுரத்திலே மனித அகந்தை இந்த மனுக்குலத்தை பிரிக்கிறது. ஆகவேதான் இறைவன் ஆவியை அனுப்பி மனுக்குலத்தை ஒன்றுமைப்படுத்துகிறார். ஆகவேதான் இன்று முதல் வாசகத்தை சற்று ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, பெந்தெக்கோஸ்தேவிலே என்ன நடைபெற்றது? ஒரு மிக பெரும் அதிசயம் அங்கே நடைபெறுகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே இருந்த கலிலேயர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், இங்கே கலிலேயர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் எங்களுடைய தாய்மொழிகளிலே எப்படி கேட்க முடியும் என்று சொல்லிவிட்டு அங்கே எத்தனை விதமான மக்கள் இருந்தார்கள் என்பதை இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. நாங்கள் அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். பார்த்தரும் மேயரும் எலாமியரும் மொசொப்பொத்தேயா, ஜூதேயா, கப்பதேக்கியா, போந்து ஆகிய ஆசிய நாடுகள் வாழுகிறவரும், பிகிரியா, பம்பிலியா, எகிப்து, சீரோ நகரெடுத்த லிபியாவின் பகுதியில் வாழுகிற மக்களும், ஒரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், ஜூதர்களும் ஜூதரை தழுவியோரும் கிரேக்கர்களும் ஆகிய நாம் நம் மொழிகளில் புரிந்து கொள்ளுகிறோம். கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோம். அங்கு கலிலேயர்கள் பேசுகிறார்கள், ஆனால் இத்தனை மக்கள், எத்தனையோ நாடுகள் இந்த மக்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெந்தெக்கோஸ்தில் பல மொழிகள் இருந்தன, ஆனால் அற்புதம் என்னவென்றால் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இதுதான் தூய ஆவியினுடைய செயற்பாடாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. தூய ஆவியானவர் மொழிகளை அளிக்கவில்லை, வேறுபாடுகளை நீக்கவில்லை, ஆனால் வேறுபாடுகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உருவாக்கினார். இதுதான் திருச்சபையினுடைய அழகாக இருக்கிறது. திருச்சபையில் இன்று நாங்கள் பார்க்கிறோம், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல இனங்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரே விசுவாசம், ஒரே நற்செய்தி, ஒரே கிறிஸ்து என்கின்ற ஒரு ஒருமைப்பாட்டை பார்க்கிறோம். ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். பாபேல் கோபுரத்திலே ஒருவர் பேசுகிறார், ஒரே மொழியை பேசுகிறார்கள், மொழி குழப்பம், அங்கே ஒரு பிரிவினை ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முரண்பாடாக இந்த பெந்தெக்கோஸ்தே விழாவிலே அங்கே எத்தனையோ மொழி பேசுகிற மக்கள் வருகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு மொழியிலே சொல்லப்படுகிறது, எல்லோரும் தங்களுடைய மொழிகளிலே அங்கே அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த பெந்தெக்கோஸ்தே விழாவிலே இந்த மனிதர்கள் ஒன்றுபட்டார்கள். அந்த தொடர்பாடல்கள் அர்ச்சிக்கப்படுகின்றன. அந்த தொடர்பாடல்களை செய்கின்ற பொழுது அவர்கள் வேறு வேறு இனத்தவர் என்றாலும் இதயத்தினாலே அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த பெந்தெக்கோஸ்தே விழா பயத்தை துணிவாக மாற்றியது, பிரிவை ஒற்றுமையாக மாற்றியது, சத்தத்தை அர்த்தமாக மாற்றியது, குழப்பத்தை நற்செய்தியாக மாறியது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே எது தேவைப்படுகிறது என்றால், எங்களுடைய தொடர்பாடல்கள் மனிதனை மனிதனாக, மனித கண்ணியத்தோடு வாழ்வதற்கு இந்த தொடர்பாடல்கள் உதவி செய்ய வேண்டும். செயற்கை நுண்ணறிவுகள் மனித மாண்பை மதிக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவுகள் எல்லாம் இந்த போர்களையும் போர்க்குழப்பங்களையும் ஏற்படுத்தி நான் தான் பெரியவன் என்கின்ற அந்த பாபேல் கோபுரத்தினுடைய அந்த மதம் கொண்ட நிலையை கொண்டு வரக்கூடாது. ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை காலத்தினுடைய அறிகுறிகளை மிக ஆழமாக புரிந்து கொண்ட திருத்தந்தை இன்று மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ், இந்த உயர்ந்த மனிதம், இந்த மனிதனுடைய மாண்பு அழகானது. நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நாங்கள் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் மனிதனுடைய மகத்துவத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய தொடர்பாடல்கள், என்னுடைய கைகளின் விசைகளினாலே நான் அமுத்துகின்ற இந்த ஃபோனுகளில் இருக்கிற செய்திகள் எல்லாம் இன்னொரு மனிதனுடைய அந்த மாண்பை உயர்த்துகிறதா என்கின்ற கேள்வியைத்தான் ஒரு திருமடலாக திருத்தந்தை நமக்கு தருகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நமக்கு தொடர்பாடல் அதிகம்.
இந்த தொடர்பாடலுடைய வேகமும் அதிகம், தொடர்பாடலுடைய சாதனங்களும் அதிகம். இறைவன் இவற்றை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உயர்ந்த மனுக்குலம் தான் இவற்றை கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் இந்த உயர்ந்த மனுக்குலம் கண்டுபிடித்த இந்த தொடர்பாடல்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய மாண்பை பாதுகாக்க அது பயன்படுத்தப்படுகிறதா, அல்லது போனால் இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் ஊடாகவே நாங்கள் எங்களை அழித்து கொண்டிருக்கிறோமா? நாங்கள் ஒரு பாபேல் கோபுரத்தை தான் இன்று கட்டி வைத்திருக்கிறோமா? இன்று இந்த உயர்ந்த இந்த தொடர்பு சாதனங்கள் எல்லாம் பெரும் மகத்துவத்தோடு பெரும் நுண்ணறிவுகளெல்லாம் செயற்கை நுண்ணறிவெல்லாம் கண்டுபிடித்த அந்த மனிதனுடைய அந்த அகந்தையினூடாக இந்த மனுக்குலமே பிரிந்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறதா, அல்லது போனால் இந்த மனிதனுடைய மகத்தான கண்டுபிடிப்புகளுக்குள்ளே இந்த ஆவியினுடைய அந்த துணை வந்து இந்த தொடர்பு சாதனங்கள் எல்லாம் அர்ச்சிக்கப்படுகிற பொழுது நாங்கள் செய்கின்ற இந்த தொடர்பாடல்களூடாக அந்த பெந்தெகோஸ்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஊடாக நாங்கள் வெறும் தொடர்புகளிலே மாத்திரம் இருக்கவில்லை, மாறாக ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே, ஒரு கொம்யூனியத்துக்குள்ளே வருகின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு திருச்சபைக்குள்ளே, ஒரு பங்குக்குள்ளே இந்த தொடர்பாடல்களாம் வந்து எங்களை ஒன்றிணைத்து ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்ட ஒரு மனுக்குலத்தை ஏற்படுத்துகின்ற அந்த மகத்தான பணியை இன்று நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா என்ற கேள்வியைத்தான் திரு அவை இன்று எங்களை கேட்க வருகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு தேவை, இன்று சபிக்க வேண்டும். இன்று நமக்கு தேவை பெந்தெகோஸ்தேன் ஆவி. இன்று நமக்கு தேவை இந்த தொடர்பு சாதனங்களினால் சாடப்படுகின்ற செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு இதயம் நமக்கு தேவை. சிறப்பாக இந்த தொடர்பாடல் ஆண்டில் அன்போடு பேசக்கூடிய ஒரு நாம் நமக்கு தேவை. இந்த தொடர்பாடல் ஆண்டிலே ஒற்றுமைகளை இந்த சமூக தொடர்பூடாக உருவாக்கக்கூடிய மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். குறிப்பாக பெந்தெகோஸ்தே நாளில் பல நாடுகளில் இந்த மனிதர்கள் வந்திருந்தார்கள், பல மொழிகள் பேசினார்கள், பல கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தபடியால் அந்த ஒரு தொடர்பாடல் அவர்களுக்குள்ளே ஒற்றுமையை உருவாக்கியது, ஒரு அழகான திருச்சபை உருவாக்கியது, ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்ட ஒரு திருவாய் உருவாகியது. அதுதான் இந்த பெந்தெகோஸ்தே விழாவினுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்ற பொழுது வெறும் உலக தொடர்புகளுக்காக அல்ல, ஆவியினால் அச்சிக்கப்பட்ட அந்த தொடர்புகளூடாக மனிதர்களுடைய இதயங்கள் இணைக்கப்பட்டு எங்களுடைய தொடர்புகள் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஒரு உயர்ந்த உன்னதமான திருத்தந்தை விரும்புகின்ற மேக்னிஃபிஷன் ஹியூமனிட்டியை உருவாக்க இந்த தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் நாங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. ஆமேன்.